Educational Institution சீர்காழி வழங்கும் Joy to the World powered by ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி விமென்ஸ் காலேஜ் திண்டிவனம். நம்ம நேயர்கள் அனைவருக்குமே மேரி கிறிஸ்மஸ். அதாவது கடந்த 1600 வருஷங்களா மத கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி நம்ம மக்கள் எல்லாருமே உலக அளவில் அதிகப்படியாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழானா அது இந்த கிறிஸ்மஸ் தாங்க. எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் கிறிஸ்மஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டு, கேக்கு, அப்புறம் இந்த கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எனக்கு தெரியும். பட் அதையும் தாண்டி மக்களுக்கு இசைகள் மூலமா அவங்களுடைய இன்னல்கள் எல்லாம் போக்கி அவங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த கோயஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ அது வழியாக தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் டேவை உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக்க we have 6 sets of bands நமக்கு awaitingல இருக்காங்க. நம்மளுடைய இந்த 6 sets of choir bands உடைய பாடல்களை ரசிக்கிறதுக்காகவும் அவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் we have 2 judges awaiting here. ஸோ ஃபர்ஸ்ட் நான் யாரை இன்வைட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வார்த்தைகளால் வாழ்வீச்சக்கூடிய ஒரு கிரேட் ஹோஸ்ட், அர்த்தமுள்ள நல்ல படங்களை நம்ம மக்களுக்காக தந்த ஒரு நல்ல இயக்குனர், பாடல்களை அழகு சேர்க்கிறதுக்காகவே அழகான மியூசிக்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கரண்ட் மியூசிக் கம்போசர் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை நான் அழைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் ரொம்ப பெருமையாக உங்களை இங்கே அழைச்சதுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சார், நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் பற்றின உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது? முதல்ல உங்களுக்கு வணக்கம். இங்கே அழகாக நின்று கொண்டு இருக்கிற அந்த குட்டி தேவதைகளுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துகளும். கிறிஸ்மஸ் வந்து எனக்கு, நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு ஃபேண்டசி டைம் மாதிரி என்னுடைய வாழ்க்கையில். எப்போ டிசம்பர் 1ஆம் தேதி வரும், அப்போ நான் வளர்ந்த காலத்துலலாம் வீட்டுக்கு வீடு ஸ்டார் தொங்க விடுறதும் வந்து அவங்கவுங்க வீட்லேயே செய்கிற ஸ்டாராக இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த தலைமுறையில் தான் இன்றைக்கி ரெடிமேட் ஸ்டார்ஸ்லாம் உங்களுக்கு கடையில் எல்லா நிறங்கள்லையும் கிடைக்கிது. நாங்களாம் வீட்டில் குடும்பமாக உட்காந்து மூங்கியில் வெட்டி சின்ன கம்பிகளை சீவி கண்ணாடி பேப்பர் ஒட்டி உள்ளே விளக்க போட்டு நிஜமான சவுக்கு மரத்தை போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்மஸ் மரமாக அலங்காரியம் பண்ணுற முதல் நாள்லேருந்தே டிசம்பர் 1லேருந்து வீடு வீடுகளாக போய் கிறிஸ்மஸ் நற்செய்திய பாடல்கள் மூலமாக கேரல் ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோமே, அதை பண்ணுறதுலையும், அதனால் ஒரு கனவு உலகம் மாதிரி ஒரு மாதம் நான் திளைக்கிறேன். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்னாலும் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது காத்துக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு வருஷமும் எப்போ டிசம்பர் வரும்னு. அப்போ வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்புறதும் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு ஈமோஜி போட்டு முடிச்சிடுறாங்க கிறிஸ்மஸ் வாழ்த்தை வாட்ஸ்அப்பில் போட்டு. ஆனால் அப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டைகளை வந்து வெளிநாட்டிலேருந்து வர அட்டைகளை வாங்குவோம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்னோ லேண்ட், இப்படி நிஜமாலுமே ஸ்னோவாக அப்படி பனியாக இருக்கிற அந்த அழகான பிரதேசத்தில் போய் கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோமா அப்படின்னு சின்ன பையனாக நான் ஏங்கினது உண்டு. இப்படி பல வகைகளில் கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலம்ன்றது தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஐ would like to invite சிஸ்டர் செரி மிஷேல் அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாங் ரைட்டர், சிங்கர், அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய தந்தை ரெவரண்ட் ஆல்வின் தாமஸ் அவர்களோடு சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கிறித்துவ துறைக்காக சொந்தமாக பாடல்களை எழுதியும் அவங்களே ஓனாக பாடியும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்காகவும். ஸோ ஐ லைக் டு இன்வைட் ஹர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? Hello, I'm doing good. Thank you for having me. It's a privilege to be here. ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் பற்றின உங்களுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டது? கிறிஸ்மஸ்னாலே எங்களுடைய ஃபேமிலியில் இது ஒரு பெரிய செலிப்ரேஷன். எவ்ரி இயர் வந்து நாங்கள் அதை ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு பண்டிகையாக இருக்கும். அந்த ஃபுல் மந்த்துமே கேரல் சிங்கிங், சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டியில் ரொம்ப பிஸியான சீசன். அதனால் எவ்ரி இயர் வி ப்ரிப்பேர் ஃபார் இட். அந்த இயர் ஃபுல்லாக அதுக்கான சாங்ஸு, அதுக்கான ஸ்கிட்டு, டான்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வழியாக வி வில் ப்ரிப்பேர் ஃபார் த இவெண்ட். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சென்னையோடைய டாப் 6 செட்ஸ் ஆஃப் choir bands வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது அப்ரிஷியேஷன் அந்த மாதிரி? அவங்க எல்லாருமே சூப்பராக பாடுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே, ஐ நோ யூஆர் ஆல்ரெடி சிங்கர்ஸ் அண்ட் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அதனால் ஆல் த பெஸ்ட். நல்லா பாடுங்க. நீங்கள் பாடுறதை கேட்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஓகே நேர்களே, நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த செக்மெண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த பேண்ட் வந்து நம்மளுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஓடி சில்ட்ரன் choirலேருந்து அவங்களுடைய வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக எல்லா க்ரூவுமே ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஹெலன் அதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திட்டு இருக்கக்கூடிய தலைவி அவர்களை நான் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் ஹெலன், ப்ளீஸ் பி ஹியர். ஸோ மிஸ்ஸஸ் ஹெலனுக்கு அடுத்தபடியாக மியூசிஷியன் மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களையும் நான் அழைக்கிறேன். ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய இந்த எஸ்ஓடி சில்ட்ரன் choir எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை தான் இன் ஷார்ட் எஸ்ஓடி நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கூல்.
this is purely only for underprivileged children. எங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா ட்ராஷ் டு ட்ரெஷர், அண்ட் ஃபாதர் ஆண்டன் க்ரூஸ் இஸ் அவர் ஃபவுண்டர். ஸோ பாஸ்ட் 6 years we are running this school. இதில் வந்து என்னென்னா பிள்ளைங்க படிக்க முடியாமல், ஸ்கூலுக்கு போக முடியாமல் அந்த மாதிரி பிள்ளைங்களை தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணிவிட்டு 5 to 8 years உள்ள பிள்ளைங்க. ஸோ 6 yearsல இவங்க இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. ஆக்சுவலி மார்னிங் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அகாடமிக்ஸ் இருக்கும் டில் 2:30 அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக், மீடியா, இதை மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் நடந்துட்டுருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ மியூசிஷியன் இந்த மாதிரி குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, என்ன மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது? ஆக்சுவலாக குழந்தைங்களை கற்றுக் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் தோணுது. ஏன்னா பெரியவங்களுக்கு நாங்கள் மியூசிக் ஸ்கூல்லையும் கிளாஸஸ் எடுக்கிறோம். பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க நிறைய டைவர்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலியில் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் கவனிப்பாங்க. ஸோ SOT சில்ட்ரன் குவார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம ஜட்ஜஸ் அண்ட் நம்ம நேயர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. தொட்டிலில் படுத்திருக்கிறாய்.
School of Transformation and Royal Kids Ministry, we wish you Merry Christmas and Blessed New Year. Thank you. Wow, what a performance by SOT Children Choir. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக உங்களை மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸும் இருந்துச்சு. ஓகே, ஜட்ஜஸ்ட்ட கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு நம்ம குழந்தைங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ்லாம்? முதல்ல பாப்பா சொல்லட்டும். ஓகே சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ. ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்த சாங்ஸ், நீங்கள் பண்ணியிருந்த மெட்லி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப லவ்லி அரேஞ்ச்மெண்ட். ஐ லவ்ட் ஹவு இட் ஃப்ளோட் ஃப்ரம் ஒன் சாங் டு தி அதர். ஸோ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார், உங்களுடைய அந்த ஓரிரு வார்த்தைகள். எனக்கு ஓரிரு வார்த்தைகளில் இவங்களை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. முதல்ல இப்படி ஒரு கோட்பாடு, இப்படி ஒரு பள்ளி இருக்கிறத கேட்டோன்னே எனக்கெல்லாம் புல்லரிச்சிருச்சு. ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, உருமாற்றத்திற்கான பள்ளின்னு. அதாவது ரொம்ப பின்தங்கிய சூழலில் கல்வியோ உரிமைகளோ மறுக்கப்பட்ட இடத்துலேருந்து இருக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அடிப்படை கல்வி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலை இசை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பமாக அவங்க முன் வந்திருக்காங்கல்ல, அதுவே நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். எத்தனை பேருக்கு தங்களை தாண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்து மற்றவங்களை கை தூக்கி விடணுன்ற எண்ணம் வரும், அதுவும் இந்த காலத்தில் சுயநலமாக இருக்கிற உலகத்தில். அதுக்கே முதல்ல அவங்களுக்கு நம்ம பெரிய பாராட்டை தெரிவிக்கணும். இந்த பிள்ளைகள் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா இப்படி ஒரு இடம் இவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு வந்து சேர்ந்து அழகாக ஒரு குடும்பமாக இவங்க இயங்கிறத பார்க்கும்பொழுது, இசையெல்லாம் அப்புறம் முதல்ல இவங்க வாழ்கிற அந்த சூழல் வந்து என்னோடய மனசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இசைக்கு வந்தோம்னா, இது இவ்வளோ அழகாக இந்த பிள்ளைகளை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கும் பாட சொல்லி கொடுத்துருக்கிறதும் பார்த்தா நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மலாம் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ்னு. ஆனால் எவ்வளோ பெரிய திறமை உள்ளவங்களாம் இங்கே எளிமையாக எவ்வளோ பெரிய வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் காசுக்காக இசை இல்லையா, எங்களுக்கு தொழில் ரீதியாக இசை பண்ணுறோம். இவங்க பண்ணுறது சேவை இல்லை, அதில் இவ்வளவு உயர்ந்த இசையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது உண்மையாலுமே அவங்கள ரொம்ப பாராட்ட எனக்கு தோணுது. இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு மைக் வச்சு பாட வச்சுருக்காங்கல்ல, இவங்க இசை கருவிகள் இசைக்கிறவங்க தானே. ஆனால் அவங்க பகுதியை முடித்த உடனே இவங்களும் சேர்ந்து பாடிட்டு இருந்தது கவனிச்சிங்களா? இதுதான் ஒரு அணியாக நீங்கள் செயல்பட வேண்டிய விதம். நல்ல எடுத்துக்காட்டாக நீங்களும் சேர்ந்து குழுவோட பாடினீங்கல்ல, அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு மைக் இல்லை, நீங்கள் பாடுறது கேட்காது, பட் வித் your ஹார்ட்ஸ் நீங்கள் பாடணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது ரொம்ப அழகான ஒரு எண்ணம். ஒரு குழுவாக இப்படி தான் இயங்க வேண்டும். அட்டகாசம். காட் பிளஸ் யூ ஆல். ஓகே நேர்களே, நம்மளுடைய ப்ரீவியஸ் பேண்ட் வந்து வேற லெவலில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பேண்ட் வந்து பார்க்க மட்டும் ட்ரெடிஷ்னல் இல்லைங்க, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்க போது. தொடர்ந்து கீர்த்தனைகளை கர்நாடிக் மியூசிக்கில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய CSI மிஷனரி சேப்பல் ஃப்ரம் புரசைவாக்கம், அந்த பேண்ட் தான் நெக்ஸ்ட் நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஹெட் மிஸ்ஸஸ் சாந்தி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹலோ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது என்னது? அனைவருக்கும் பெத்லகேம் பாலன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். CSI மிஷனரி சாப்பல்ல இருந்து நாங்கள் கீர்த்தனை பாட வந்திருக்கோம். இங்கே வந்து சர்வீஸில் பாமாலை கீர்த்தனை எல்லாமே பாடுவோம். பாமாலைகள் வந்து அந்த நாட்களிலே ஆங்கிலம், ஜெர்மன் போன்ற லாங்குவேஜில் இருந்ததை தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பாடிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் அதனால் சில வார்த்தைகள் கொஞ்சம் சிதைந்து போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு உண்டு. நல்ல அழகான கீர்த்தனைகள், இறைவனின் கீர்த்தியை புகழ்ந்து பாடுவது கீர்த்தனைகள். நல்ல பொருட்சுவை, பக்தி சுவை, தமிழ் சுவை, இசைச்சுவை அடங்கிய கீர்த்தனைகள் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. ஆனால் இந்நாட்களிலே மறைந்து போய்கொண்டிருக்கின்ற கீர்த்தனைகளை நாம் பொருள் உணர்ந்து பாடினால் எப்படி இருக்கும் என்ற உணர்வோடு எங்கள் CSI மிஷனரி சாப்பலுக்கு கீர்த்தனைகள் கற்றுக் கொடுத்து பாட வைத்து கொண்டு இருக்கிறோம். Sa 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 ni ni
pa pa da pa pa pa. மனக்குமாரன் வேஷமாய் Sa 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 ri sa ri da ni sa. உன்னத கஞ்சி முகஞ்சி வாசக மின்னஞ்சி வாசக மேனி நீரம் மேடும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொருபனா ரஞ்சிதனார் Tam tam tannara vannara. தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோஷம் என சோபனம் பாடவே இங்கிட்ட 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. Pa pa pa. ரிகம ரிகம Da da da. கமப கமப Ni ni ni. மபத மபத Sa sa sa. பதனி பதனி Pa pa pa. ரிகம ரிகம Da da da. கமப கமப Ni ni ni. மபத மபத Sa sa sa. பதனி பதனி Gari. கரி சனிதா Ni sa. ரி சனிதப்பா Gari. கரி சனிதா Ni sa. ரி சனிதப்பா Gari sa. கரி கரி சா Ni sa ni. ரி சனி சனி Gari sa. கரி கரி சா Ni sa ni. ரி சனி சனி Sa ni da. மப மம கக Ni da pa. மம கக ரி Ga. ரி மா க பா மா க சகரி மா க பா மா க சகரி மா க பா மா க நீ ரி கரி சனி சனி சா தனி சா தனி சா. Adam சாதியே வீணாபிரதாம் விசுவாசவித்து ஆபிரதாம் விசுவாசவித்து யூத சிம்மாசனத்தாளுகை செங்கோன் யூத சிங்காசனத்தாளுகை செங்கோன் ஈசாய் வங்கீஷதானுதித்தார் ஈசாய் வங்கீஷதானுதித்தார் ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார். Tam takida tam takida 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 tadim tadim tam takida takida tadim tadim. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார். ஓகே நேயர்களே, நம்மளுடைய சிஎஸ்ஐ மிஷனரி சேப்பல் ஸோ அவங்களுடைய கீர்த்தனைகளை இந்த கர்நாடிக் மியூசிக்கில் கேட்குறதே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்? இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். சின்னதுலேருந்து எங்கள் வீட்டில் மறக்காமல் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் கிறிஸ்மஸ் சர்வீஸில் இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான பாட்டும் கூட பாடுறதுக்கு. இப்போ பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப வேணும், வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் என்ன தெரியுமா ரொம்ப விசேஷம், இந்த பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வரலாற்றே இருக்கும். அவர் பிறந்ததுலேருந்து எப்படி உலகம் உருவாச்சு, அவர் எப்படி ஊழியம் செஞ்சார், எல்லாமே அதில் இருக்கும், அடங்கி இருக்கும். ரொம்ப அழகாக பாடினீங்க. வண்டர்ஃபுல் ஜாப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க முதல்ல அவங்களோட முன்னுரையில் சொன்ன மாதிரி காணாமல் போய் கொண்டு இருக்கிற பழைய கீர்த்தனைகள் உயிர்ப்பித்து எல்லாரும் பொருள் விளங்கி பாடணும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை சரியாக உணர்ந்துட்டீங்க. அழகாக பயிற்சி கொடுத்துருக்குறீங்க உங்கள் பாடகர் குழுவினருக்கு. இசைக்கருவிகளும் வாசகங்களும் அழகாக வாசித்தாங்க. கேட்க ரொம்ப மனரம்யமாக இருந்தது. இந்த இடையில ஒரு ஸ்வரம் பாடினீங்கல்ல, பா 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 ரே கமரி, அதை மட்டும் பாடலாமா? 1 2 3 1 2 3 Pa 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 re ga ma ga ma pa ni 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 ma pa da sa sa padani padani. அது இந்த ஸ்வரம் போடும்பொழுது அவங்க சா சா பாடிட்டாங்க. இது பதனியில் போய் தொக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தனிசா பாடிட்டிங்கன்னா கேட்க நிறைவாக இருக்கும். அந்த இடம் ஒரு கேடன்ஸ் மாதிரி இருக்கும். இசையாக அழகாக நீங்கள் வழங்கினீர்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே நேயர்களே,
நேர்களே, தொடர்ந்து பேண்ட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் மூலமா இந்த கிறிஸ்மஸ் தினத்தை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பேண்ட் யார் அப்படின்னா CSI Church of the Victorious Cross from அசோக் நகர். ஸோ இவங்களுடைய குவயர் மாஸ்டர் மிஸ்டர் நிதேனியல் நேசகுமார் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் சார். ஸோ அவரை தொடர்ந்து இந்த பேண்டோடைய ஆர்கனிஸ்ட் டாக்டர் ஜோஷுவா அருண் அவர்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறோம். எங்களுடைய CSI விக்டோரியஸ் கிராஸ் சர்ச் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலையும் புது வருட வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அட்வென்ட் கிறிஸ்மஸாக இருப்பதனாலே ஒரு வருகையின் பாடலை நாங்கள் பாட இருக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஆயிரம் பேரிலும் சிறந்தோனே இந்த அவனில் மகவாய் பிறந்தோனே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனே இந்த அவனில் மகவாய் பிறந்தோனே. அருளே வடிவாய் திகழ்வோனே, அருளே வடிவாய் திகழ்வோனே. இறை அமைதியை தரணியில் தருவோனே, அமைதியை தரணியில் தருவோனே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனே இந்த அவனில் மகவாய் பிறந்தோனே. பாப்பா மக பாப்பா பம பத பம கரி சரி கம பா தாதா பம தாதா மபதனி சரி தப கம தனி சா. பாப்பா மக பாப்பா பம பத பம கரி சரி கம பா தாதா பம தாதா மபதனி சரி தப கம தனி சா. சா 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 சரி சதனி பத மப ரி 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 கரி சரி சா. சா 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 சரி சதனி பத மப ரி 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 கரி சரி சா. வாரி சரி தாபமா மபதனி சா மபதனி சா மபதனி சா. வலியவர் வாழ்வில் வரம் தரும் நீவே, வன்மையை போக்கிடும் பெண்மையும் நீரே. வலியவர் வாழ்வில் வரம் தரும் நீவே, வன்மையை போக்கிடும் பெண்மையும் நீரே. சிதைந்திட்ட மனிதம் சீர்பெற்று உயர, சிதைந்திட்ட மனிதம் சீர்பெற்று உயர, சிதைந்திட்ட மனிதம் சீர்பெற்று உயர. மனிதரில் பிரியம் மலர்ந்திட செய்யும், மனிதரில் பிரியம் மலர்ந்திட செய்யும். ஆயிரம் பேரிலும் சிறந்தோனே இந்த அவனில் மகவாய் பிறந்தோனே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோனே இந்த அவனில் மகவாய் பிறந்தோனே. அருளே வடிவாய் திகழ்வோனே, அருளே வடிவாய் திகழ்வோனே. இறை அமைதியை தரணியில் தருவோனே, அமைதியை தரணியில் தருவோனே. அரசே வருகவே, இறை அரசை தருகவே. அரசே வருகவே, இறை அரசை தருகவே. அரசே வருகவே, இறை அரசை தருகவே. அட அட அட,
என்ன பெர்ஃபார்மன்ஸ்! கோரஸ்னா இதுதாங்க அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரே ஒரு சின்ன சஜஷன், நீங்கள் பாடின வரிகள், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் வர்ணிக்கிற வார்த்தை. அவரை நீங்கள் இன்னும் ரசித்து உணர்ந்து பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த வேர்ட்ஸ், நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ், நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண ப்ரொனவுன்சியேஷன், அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு அழகு இருக்குது. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரசித்து அதை உணர்ந்து பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல் இல்லை இது. இந்த கல்யாணி ராகம்ன்றது சம்பூர்ண ராகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமை, எல்லாருக்கும் தெரியும். இசையில் ஸ்வரங்கள் எத்தனை? 7 ஸ்வரங்களும் இருந்தால் அது பேர் சம்பூர்ண ராகம். கல்யாணியில் ச ரி க ம ப த நி ச சா நி த ப ம க ரி ச. ஆரோகணத்துலேயும் 7, ஆரோகணத்துலையும் 7 இருந்தால் அது பேர் சம்பூர்ண ராகம். ஆனால் நீங்கள் ஸ்வரம் பாடுற இடத்துல பார்த்தீங்கன்னா க ம ப த நி ச அப்படி வரணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா க ப க ம த நி ச பா இல்லாமல் வரும். அப்போ எத்தனை பேர் அதை யோசிங்கன்னு தெரியல. வரிசையாக எல்லாம் பாடணும் ஆரோகணத்தில் கமபதனிசா, எப்படி கமதனிசான்னு. இதுதான் அங்கே தான் அந்த இசையோட கிராஃப்ட் வருது. சங்கீதத்தை ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த ராகத்தில் பொதுவாக கல்யாணியில் பாடும்போது திரைப்படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் இளையராஜா ஐயா இவங்கெல்லாம் பண்ணதில் அந்த பா இல்லாமல் பாடுறது ஒரு ஸ்டைல். அதில் அதுக்கு ரொம்ப துணிவு வேணும் அப்படி கம்போஸ் பண்ணுறதுக்கு. அந்த கமதனிசான்னு பாடினா கல்யாணி ராகத்தில் ஒரு ஸ்டைலிஷ் எக்ஸ்ப்ரெஷன். ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். ஆனால் பாப்பா சொன்னது நம்ம கிறிஸ்டியன் மியூசிக்னு ஒன்று இருக்குல்ல, சர்ச் மியூசிக், டிவோஷனல் மியூசிக், ஸ்பிரிச்சுவல் மியூசிக், காஸ்பல் மியூசிக், எப்படி பேசினாலும் எதை சொன்னாலும் அந்த பாடலினுடைய நோக்கமே வார்த்தைகள் தான். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே வார்த்தை. நம்ம வணங்குற தெய்வமே வார்த்தை இல்லை. அப்போ வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். சரியான வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். அந்த வார்த்தைகள் பொருள் விளங்கி பாடப்பட வேண்டும். அப்போ தான் அந்த வார்த்தையினோட பொருளை கேட்குறவனுக்கு விளங்குவான். ஓகே நேயர்களே, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த குவாயர் CSI கிரைஸ்ட் சர்ச் விருகம்பாக்கம். ஸோ இவங்களுடைய குவாயர் மாஸ்டர் மிஸ்ஸஸ் கிரேஸ் மனோகர் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேண்ட் பற்றின ஒரு 2 வார்த்தைகள். எங்கள் குவாயர் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மென் அண்ட் விமென். வி சிங் போத் என்ன இங்கிலீஷும் தமிழும் நாங்கள் பாடுறோம். அண்ட் வி சிங் இன் 4 parts ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்காக. ஓகே பேண்ட், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடலாமா? மனுவின் பாவம் போக்கவே ஏழை கோலம் எடுத்தீர். மண்ணில் வந்த
உங்களுடைய அந்த தாளேலோ இருக்கு இல்லைங்களா, தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரட் பார்ட். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஜட்ஜஸ்ட கமெண்ட்ஸ் கேட்டலாமா? எஸ். ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? It was a lovely performance. Congratulations to you guys. ஒரு சின்ன சஜஷன், ஒரு சிஎஸ்ஐ குவயருக்கான ஒரு அழகே வந்து அந்த 4 part ஹார்மனி தான். ஆனால் உங்களுடைய ஹார்மனி ரொம்ப குவயட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப இன்னும் கொஞ்சம் லவுடாக இன்னும் பிரைட்டராக பாடியிருந்தீங்கன்னா இட் would have made the song very beautiful. பட் பியூட்டிஃபுல் சிங்கிங், போத் மேல் அண்ட் ஃபீமேல். உங்கள் வாய்ஸஸ் ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் லவுடராக பாடியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கன்கிராட்ஸ். கிறிஸ்மஸ் பாட்டு ஷுட் டாக் அபவுட் க்ரூசிஃபிக்ஷன். ஏன்னா இப்போ உலகத்தில் பிறக்கிற எல்லா உயிரும் செத்து தான் ஆகணும் ஒரு நாள். ஆனால் சாகிறதுக்குன்னே பிறந்த ஒரே குழந்தை இயேசு கிறிஸ்து தானே. அப்போ வந்து அந்த சாவை பற்றியும் க்ரூசிஃபிக்ஷனை, சிலுவை பற்றி பாடணும் கிறிஸ்மஸ் பாட்டுன்றது. அப்படின்றதுல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் போய் சிந்திச்சு பாருங்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம என்ன மாதிரியான பாட்டு பாடணும். ஒவ்வொரு பாட்டும் ஷுட் ஸ்பீக் அபவுட் ஒய் திஸ் சைல்டு வாஸ் பார்ன். இந்த குழந்தை ஏன் பிறந்ததுன்னு உலகத்துக்கு சொல்லணும்ல. மற்றவங்களுடைய பாவத்துக்காக மறிக்க வந்த ஒரே குழந்தை, அதுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருந்தது. அதனால் அதை நம்ம உணர்ந்து பாடணும்னு நினைக்கிறேன். இந்த தாலேலோ மியூசிக்கலி இட்ஸ் ஃபைன், பட் கான்டெக்ஸ்டில் பிறருக்கு, ஏன்னா காஸ்பல்ன்றதே நற்செய்தி தானே. இது நற்செய்தியை சொல்லுதான்னு எனக்கு தெரியல. அவங்களும் கேட்டுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்கன்னா யூ திங்க் அபவுட் திஸ். ஓகே, தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. வண்டர்ஃபுல் ரெண்டரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் சார். ஸோ சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து பேண்ட்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேண்ட்ஸ் அவைட்டிங்கில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நமக்கு ஒன் மோர் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஸ்க்ரீனில் வில்லனாக வந்து நம்மளை நடுங்க வைக்கிறதா இருக்கட்டும், அவருடைய நையாண்டித்தனமான நகைச்சுவை மூலமாக நம்மளை கலகலப்பாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், மொத்தத்தில் இவர் ஸ்க்ரீனில் வந்துட்டாருப்பா, இனிமேல் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு நம்பி தேட்டர் சீட்டில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் versatile ஆக்டர் மிஸ்டர் ஜான் விஜய் அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வெல்கம் டு த ஷோ சார். ஸோ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு எந்துவாக இருக்காங்களோ நாங்களும் அந்த அளவுக்கு எந்துவாக இருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம கிறிஸ்மஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். கிறிஸ்மஸ்னால் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம், ப்ளம் கேக்ஸ் நிறைய வரும், நிறைய கேரல் ரவுண்ட்ஸ் வருவாங்க, எல்லோரும் நல்லா பாடுவாங்க. மியூசிக்கோட நமக்கும் மியூசிக்கில் வந்து ஆர்வம் இருக்குன்றது அந்த டைமில் சீசனில் தான் தெரியும். அதுக்கப்புறம் சினிமாலே நடிச்சிட்ருக்கோம், பல பேரை பார்க்குறோம், பல பேரை மீட் பண்ணுறோம். டெய்லி பைபிள் வாசிக்கிறோமோ, டெய்லி ப்ரேயர் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த கிறிஸ்மஸ் சீசன் வில் மேக் யூ ஃபீல் லைக் எ கிறிஸ்டியன் பாய். அண்ட் இட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ அ கிரேட் ஹாப்பினஸ் அண்ட் ஷேரிங் லவ் வித் பீப்புள் அரவுண்ட் யூ. அண்ட் இட்ஸ் மியூசிக், ஜிங்கிள் பெல்ஸ் அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் குட் ஃபுட். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுடைய லைஃப் டைமில் உங்களால் ஒரு மறக்கவே முடியாத ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னா எதை சார் நீங்கள் சொல்லுவீங்க? எல்லா கிறிஸ்மஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ். பிகாஸ் எவ்ரி கிறிஸ்மஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் மை ஹவுஸ். அண்ட் மோர் தென் த டெக்கரேஷன், த பீப்புள் வி மீட், அப்புறம் நான் போடுற புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் வருஷம் ஒவ்வொரு கிறிஸ்மஸில் இல்லாத மாற்றம் எனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் என் மனைவியாரோடு நான் போன கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தையோடு நான் போன முதல் கிறிஸ்மஸ், நான், எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், என் சன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்மஸ். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் தான் பெஸ்ட், அந்த கிறிஸ்மஸ் தான் பெஸ்ட்டுன்னு கிடையாது. ஃப்ரம் த டைம் ஐ ஹவ் பீன் born as a Christian, every Christmas has been a beautiful Christmas for me. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், அடுத்து நம்ம எந்த பேண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ECI சர்ச் ஃப்ரம் சைதாப்பேட். ஸோ இவங்களுடைய ரெவரண்ட் மிஸ்டர் துரை அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த பாடற் குழுவினர்கள் அவங்க ஒரு டெவலப்பிங் ப்ராசஸில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாடற் குழுவினர்கள். மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பான காரியத்தை சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு தனித்தன்மையாக பழைய பாடல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மெருகேற்றி அந்த பாடல்களை எந்த ஒரு அர்ப்பணிப்போட ஒரு உற்சாகத்தோடு நமக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு தந்தார்களோ அந்த பாடல்களை ஒரு புத்துணர்வு பெற செய்து மக்களுக்கு கொண்டு வர வேண்டும், குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்பது எங்களுடைய பாடல்களுடைய ஒரு விருப்பம். la la
ராகவாய் பாவிகளுக்காய் தாவி தரிசனில் ஊர் வந்தார். லா 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 லா. சிந்தை மகிழும் சென்று புகழும் இன்று பாரனோமக்காய் கந்தை அணிந்து வந்து பிறந்தார் கண்ணி மரியின் மைந்தனாய். என்னும் நன்மையாவையும் கண்ணும் கர்த்தன் பாலனாய். விண்ணில் மகிமை மண்ணில் பெருமை திண்மை நிலை பெற நன்னினான். லா 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 லா. சிந்தை மகிழும் சென்று புகழும் இன்று பாரனோமக்காய் தந்தை அணிந்து வந்து பிறந்தார் கண்ணீர் மரியின் மைந்தனான். சிந்தை களி கூறுங்கள் தேவதேவனோமக்காய் நிந்தை ஒழிய இன்று பிறந்தார் கண்ணீர் மரியின் மைந்தனாய். இந்த choir வந்து வேற லெவல்ல ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் கேட்டலாமா? Are you ready? ஜான் சார் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நம்ம டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ்? என்கிட்ட கேட்டிங்கன்னா வெரி எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு மியூசிக்கு. அந்த லாலா லா 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 லான்னு பிகாஸ் நாளான பாடும்போது வந்து எனக்கு அது மட்டும் தான் பாடுவேன். பிகாஸ் அது ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்துடும். அதனால் எனக்கு கேட்டோன்னே அது இட் வாஸ் வெரி பெப்பி அண்ட் ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு இந்த பாடல். அண்ட் உள்ள இருக்க லிரிக்ஸ்லாம் எனக்கு தெளிவாக ஆக்சுவலாக கிளியராக கேட்கல. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த லிரிக்ஸ் வாஸ். நான் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணேன். மேபி அதை வந்து ரொம்ப தெளிவாக கேட்குற மாதிரி கொஞ்சம் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய தாட். ஏன்னா மோர் தென் தட் எனர்ஜி தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த சாங், இட் இஸ் ஆல்சோ த மெசேஜ் வாட் யூ கிவ் இஸ் வாட் மேட்டர்ஸ். அண்ட் அதை தவிர நான் மியூசிக்கை பற்றி ஏதாவது பேசினேன் மியூசிக் டீச்சர்லாம் நடிப்பாங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல சார்? நான் ட்ரை பண்ணி முடியாதுன்றனால தான் நான் வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்கேன். இல்லை அதுக்காக இவங்கெல்லாம் மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நான் வந்து மியூசிக்கை கேட்டு ரசிக்கிறது தான், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மிஷேலா மேம் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே இருக்கிற பேண்டில் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க பார்க்குறேன். யூஆர் அ யங் பேண்ட், ஸோ வண்டர்ஃபுல் ஜாப். எனக்கு வந்து இந்த யங் பீப்புள் பாடுறது வாசிக்கிறது பார்த்தாலே ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து தான் இன்றைக்கி இப்போவும் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இந்த சின்ன வயசில் பாடுறது இட்ஸ் அ வெரி அப்ரிஷியபிள் திங். சார் சொன்னபடி இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கிளியராக நீங்கள் சொல்கிற வார்த்தையை அனௌன்சியேட் பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பட் வண்டர்ஃபுல் ஜாப். நான் ஜான்ட்டு வந்து இப்படி ஒரு சூப்பர் ரிவ்யூ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஹீஸ் ட்ரைங் டு பே அட்டென்ஷன் டு த லிரிக்ஸ்ன்றது எனக்கு ரியல் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எந்த பாட்டில் எதை கேட்கணும்னு இருக்குது இல்லை. தேங்க்யூ. வந்து ரியலி ஐம் அமேஸ்ட். அதுதான் முக்கியம். நம்ம இதை பாடுறதுல முன்னாடியே நான் சொல்லிட்டேன், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது கேட்கலன்னா இது குற்றமாக நினைக்கக்கூடாது, நம்மள திருத்திக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பாடுறது எதுக்காகன்றது நினைவு இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஓகே, ஸோ கண்டினியூஸாக நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து நீங்கள் வேணால் டயர்டாக இருக்கலாம், ஆனால் நாங்களாம் வந்து டயர்டே ஆகலன்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக we have ஆவே பேண்ட் சேக்ரட் ஹார்ட் சர்ச் ஃப்ரம் செங்கல்பட்டு. ஸோ இந்த பேண்டோடைய கொயர் மாஸ்டர் மிஸ்டர் ஜெயசீலன் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் சார். ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் பேண்ட் பற்றி சொல்லுங்கள் சார், கேட்குறோம். எங்களுடைய பேண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆவே மரியா. ஸோ நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து ஒரு சிறிய கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பாடியிருக்கிற இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே சர்ச்சில் உட்காந்து
ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு இந்த வரிகள் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு நாங்களே அதை ரைட் பண்ணி நாங்களே கம்போஸ் பண்ணி இந்த பாடல் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். செய்தி ஒன்று வானதூதர் அறிவித்தது. மரியின் மடியில் வானக தந்தையின் வாய்மொழி வார்த்தையால் மாட்டு தொழுவத்தில் மரியின் மடியில் வானக தந்தையின் வாய்மொழி வார்த்தையால் ஆணிரை மந்தைகள் ஆனந்தம் அடைந்திட வானவர் கீதங்கள் வாழ்த்துக்கள் முழங்கிட ஆணிரை மந்தைகள் ஆனந்தம் அடைந்திட வானவர் கீதங்கள் வாழ்த்துக்கள் முழங்கிட மாபெரும் நற்செய்தி ஒன்று வானதூதர் அறிவித்தது. நம் பாவத்தை போக்கி விடுதலை கொடுக்க பாலகன் பிறந்து விட்டார். நம் பாவத்தை போக்கி விடுதலை கொடுக்க பாலகன் பிறந்து விட்டார். மாபெரும் நற்செய்தி ஒன்று வானதூதர் அறிவித்தது. மாபெரும் நற்செய்தி ஒன்று வானதூதர் அறிவித்தது.
ஓகே, ஆவே பேண்ட். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜட்ஜஸோட முகங்களை பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து அவங்க இதுக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? செங்கல்பேட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எண்ணம். அதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்மஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம கேட்ட பாடல்களில் இந்த பாடல் வந்து கிறிஸ்மஸ் சாங் மாதிரி இருந்துச்சு. ஸோ லிரிக்ஸ் இஸ் வெரி நைஸ் அண்ட் வி ஹேட் அ கிரேட் ஃபீலிங் தட் யூனோ அப்பா இப்போ தான் மெசேஜ் வந்திருக்கு, ஜீசஸ் பிறக்க போகிறாரு. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பாடினீங்க. எல்லோரும் பாடினவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு ஆனால் இது மட்டும் நான் ரொம்ப மியூசிக்கலாக இன்க்ளைன்லாம் கிடையாது. பட் எனக்கு ஒரு இது இப்போ நான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்காரு அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்ல, இல்லை ஏன் பிறந்தாருன்ற மாதிரிலாம் மியூசிக் வரக்கூடாது. சார் அடுத்த வாட்டி நீங்கள் மியூசிக் கற்றுக்கலாம் வேறு சொன்னார். நல்ல எஃபர்ட்டு, வெரி குட். பட் கொஞ்சம் பெப்பியாக லைட்டாக பசங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடினாங்க இல்லையா? ஸோ அதை தவிர இந்த சாங் இஸ் லைக் வெரி வெரி நைஸ் அண்ட் த லிரிக்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் குட் எஃபர்ட். ஐ திங்க் இன்றைக்கி நாங்கள் கேட்ட சாங்ஸில் நீங்கள் தான் வந்து மைனர் சாங் பாடியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு இந்த ஃபீல்டில் வேறு எந்த சாங்கும் கேட்கல. அதனால் வண்டர்ஃபுல். அதுவும் நீங்களாக எழுதி கம்போஸ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மியூசிக் தெரியாமல் பாட்டு எழுதுறது வந்து ஈஸி கிடையாது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மெலடி, நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த ஃபீல், இதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு காம்போசிஷனில். அதனால் வண்டர்ஃபுல். ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் எழுதியிருக்க வரி என்ன? மாபெரும் நற்செய்தி ஒன்று வானதூதர் அறிவித்ததுன்னா ப்ரொக்ளமேஷன். அப்படி மலை மேல் ஏறி கத்தி எல்லாரும் உலகத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி. அதை போல் சோகமாக அந்த ராகத்தில் சொல்ல முடியுமா? நல்ல டியூன், நல்ல லிரிக்ஸ் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் அது ரெண்டும் சேரலை. இந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடாது, அந்த லிரிக்ஸுக்கு இந்த டியூன் போட்டிருக்கக்கூடாது. எங்கே ஒரு தடவை அது வாசி, அது மட்டும். எல்லாம் ஒரு தடவை கை தட்டுங்க உங்களோட அந்த டியூனுக்கு. உனக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்குது. நீ நல்ல மியூசிஷியனாக நல்ல கம்போசராக வர முடியும். ரொம்ப அழகாக யூஸ் பண்ணாது. காட் பிளேஸ் யூ. Holy night, the stars are brightly shining. It is the night of our dear Savior's birth. Long lay the world in sin and error pining, till He appeared and our soul felt its worth. A thrill of hope, the weary world rejoices when yonder breaks a new and glorious morning. Fall on your knees. Oh, hear the angel voices. Oh, night divine. Oh, night when Christ was born. Oh, night ஓகே நேயர்களே, நம்மளுடைய அந்த டாப் 6 ஸ்குயர் டீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அடிதூள் பெர்ஃபார்மன்ஸஸை கொடுத்து கலக்கிட்டாங்க. ஸோ அதில் வின்னர்ஸ், ரன்னர்ஸ் இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நானும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன் சார் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸோ சாரை தொடர்ந்து மேம்
சரி மிஷலே மேம், வாங்க உங்களுடைய அழகான ப்ரெசன்ஸ் இல்லைனா எப்படி, ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். ஸோ ரொம்பவே தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பார்த்துட்டேன். ஸோ யார் அந்த ரன்னர்? So the runner of joy to the world is CSI Victorious Cross Church, Ashok Nagar. ஓகே, ஸோ இந்த பேங்க்கான அந்த ரன்னர் அப் ப்ரைஸை கொடுக்கறதுக்காக I would like to invite Mr. John Vijay sir. And இன்னைக்கு Joy to the World உடைய runner up CSI Church of the Victorious Cross from Ashok Nagar. ஓகே, ஸோ இந்த ஷோ வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கிஃப்ட்ஸுக்கு மேலே கிஃப்ட்ஸ் கொடுத்தா தானே நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த வகையில் இன்னொரு அழகான வவுச்சர் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது சார். டோனியன் காயோடைய வவுச்சர்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் சார். ஸோ ஆட் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளூ டீ கப்லேருந்து பெடிக்யூர் மெனிக்யூருக்கான ஒரு கிட் வந்து உங்கள் எல்லாருக்காகவுமே கொடுக்கப்படுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே நேர்களே, ரன்னர் அப்லாம் பார்த்தாச்சு. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வின்னர் ஆஃப் நம்மளுடைய ஜாய் டு த வேர்ல்ட் ஷோவோடைய அந்த வின்னரை பார்த்தலாம் சார். ஷல் வி ஹேவ் அ கவுண்ட் டவுன் சார்? 5 3 2 and 1. And the winner is School of Transformation. So நம்மளுடைய வின்னர்ஸ்க்கான அந்த கேஷ் பிரைஸை கொடுக்கறதுக்காக I would like to invite Best Matric Higher Secondary School of சீர்காழியில இருந்து Mr. SSN Rajkamal MABL, the correspondent of that school. We welcome you sir. So Mr. SSN Rajkamal அவரை felicitate பண்றதுக்காக I would like to invite Mr. James Vasantan sir, please sir. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்மளுடைய ஜாய் டு த வேர்ல்ட் மூலமாக நிறைய குவாயர் டீம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்டை அவங்க வந்து மற்றவங்களுக்கு அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜாக இது அமைஞ்சுது. ஸோ இது ஒரு நல்ல ஒண்டர்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஆன் பிஹாஃப் ஆஃப் அந்த ஈவெண்ட்டை கிறிஸ்மஸ் நிகழ்வை நோக்கி இந்த நிகழ்ச்சி நடந்தது வந்து மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். Congratulations to the prize winners. Okay நேயர்களே, நம்மளுடைய ஜாய் டு த வேர்ல்ட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் ஷோவோட winner is SRT Children Choir. So உங்களுக்கான பரிசு செக் சார். ஸோ அதை தொடர்ந்து ப்ளூ டீ கப் உடைய பிரீமியமான பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் கிட். As I told before, கிறிஸ்மஸ்னா நமக்கெல்லாம் என்ன கிஃப்ட்ஸ் தான்ப்பா. ஸோ கையோட உங்களுக்கு டோனியன் காயில இருந்து ஒரு வேஃபுல்லான வவுச்சர்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ். Thank you so much team. So first of all glory to God. So in the சொசைட்டியில் ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத பிள்ளைங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்புனால இவ்வளோ தூரம் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஸோ along with the one sponsor, இன்னொரு ஸ்பான்சரையும் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ப்ளூ டீ கப் ப்ரீமியம் காஸ்மெட்டிக் பிராண்டோடைய ஃபவுண்டர் அண்ட் CEO மிஸ் வளர்மதி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ I request her to distribute the awards to our chief guest ma'am. Thank you so much ma'am. ஸோ நீங்கள் ஷோ பார்த்துருப்பீங்க, உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் ப்ளீஸ். கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னாலே நம்ம எல்லோரும் கிஃப்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட்ஸ் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதை நம்ம மறந்துடக்கூடாது. அண்ட் ஹவு மச் வி லவ் ஹிம் அண்ட் அடோர் ஹிம் இஸ் கோயிங் டு மேக் கிறிஸ்மஸ் ஜாய்ஃபுல். நாட் ஜஸ்ட் கிறிஸ்மஸ் ஜாய்ஃபுல் பட் எவ்ரிடே ஜாய்ஃபுல். சார் ஃபைனலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம புதுயுகம் நேயர்களுக்காக ஒரு கிறிஸ்மஸ் விஷஸோட அப்படியே சைன் ஆஃப் பண்ணலாமா சார்? We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. ஸோ
இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஷோ உங்க எல்லாரையும் வந்து இன்னும் ஸ்பெஷலா இந்த நாளை மாத்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருந்தது பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சீர்காழி வழங்கும் ஜாய் டு தி வேர்ல்ட் பவர்ட் பை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி விமென்ஸ் காலேஜ்